ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓடோனில் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். வாங்க பாருங்கள், இது நம்ம வீட்டில் செஞ்ச ரூம் ஃப்ரெஷ்னர் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள். ஒரு 10 ரூபாய் செலவில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்பவே சிம்பிளுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சோடா மாவு, பேக்கிங் சோடா மாவு இதெல்லாம் வந்து ஒன்று தான். நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அது. அப்புறமே வந்து க்ளூ, இந்த கடையில் விற்கலாம் 5 ரூபாய்க்கு, அந்த க்ளூ தான் வாங்கியிருக்கேன். அப்புறமே வந்து சூடத்தை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஒரு 6-7 சூடத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் சூடத்துக்கு ஒரு 5 ரூபா, அண்ட் தென் அந்த க்ளூக்கு ஒரு 5 ரூபா, அவ்வளோதான் மொத்தமே நம்ம செலவு பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா ரொம்பவே விலை கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த சூடத்தை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் வந்து ஃபுட் கலர் வந்து நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேசரிக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல பவுடர் மாதிரி, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இது இருக்குனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானது. இப்போது ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து அர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். கற்பூரமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இருந்தாலும் கூட வந்து ஒரு ஃப்ராக்னன்ஸ் ஸ்மெல் வரும்ல, அதுக்காக வந்து நம்ம கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்ததுக்கப்புறமா க்ளூ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 5 ரூபீஸ்க்கு இது விற்கும். அந்த க்ளூ இந்த குழந்தைங்களாம் வந்து புக்ஸுக்கெலாம் ஒட்டுவாங்க பாருங்கள், அது க்ளூ தான் இது. அதை வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினது மட்டுமே போதுமாக இருந்துச்சு. 2 வாங்கி வச்சுருக்கேன் எதுக்கும் வேணும் அப்படின்ட்டு. பட் வந்து இதுவே கரெக்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நீங்கள் லைட்டாக ஸ்பூனில் ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போது நம்ம கற்பூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஆயிலி மாதிரி இருக்கும். அந்த ஆயிலெலாம் அப்படியே வெளியே பிரிஞ்சு வந்து நமக்கு அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் ஸ்டேஜில் இருக்கும். அதுவே வந்து நல்லா ஒட்டிக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், என் கையில் அப்படியே எவ்வளோ எண்ணெய் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த கற்பூரத்துலேருந்து ரிலீஸ் ஆனது தான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நைட் நீங்கள் தூங்கும்போது ஃபேன் கடியில் வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக செட் ஆகி வந்துடும். இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேன் கடியில் அப்படியே நைட்டு ஃபுல்லாக 1 நைட் ஃபுல்லாகவே வச்சுருங்க, ஓவர் நைட் வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக செட் ஆகி வந்திருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போது மார்னிங் வரைக்கும் இதை அப்படியே வச்சுட்டு நான் காலையில் பார்க்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே வாசனை செம்ம சூப்பராக இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து சப்போஸ் உங்களுக்கு இது செய்ய டைம் இல்லை, அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு பாத்ரூம்லேயோ இல்லை வீட்லேயோ வந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது, அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு இதில் வந்துட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர், நம்ம நார்மலாக வந்து ஃபுட்லலாம் சேர்ப்போம்ல வினிகர், அந்த வினிகரை எடுத்துக்கலாம். இல்லை சிந்தட்டிக் வினிகர் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் தென் வந்து இப்போ வெனிலா எசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வெனிலா எசன்ஸும் வினிகரும் சேர்த்து நம்ம தண்ணியில் கலந்து வைக்கிறப்போ லைட்டாக மைல்டான ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. வீட்டில் வந்து ஏதாவது கெட்ட ஸ்மெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீனாக அப்படி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ பேக்கிங் சோடாவுக்கு வந்து பவர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்மெல்லை வந்து நம்ம கொடுத்தோன்னா அது அப்படியே தக்க வச்சுட்டு நமக்கு அந்த காற்று வரும்ல, காற்றடிக்கும் போது அதில் வந்து மெதுவாக ஸ்மெல்லை எடுத்து கொடுக்குறதா பேக்கிங் சோடாவுடைய பவர். பட் வினிகரும் சேம் அது மாதிரி தான். ஸ்மெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை இழுத்து வச்சுக்கும். கெட்ட ஸ்மெல்லாம் இழுத்து வச்சுட்டு நல்ல குட் ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போது அடுத்த நாள் மார்னிங் நான் வந்து பார்க்குறேன் ஓடினில் வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே காலையில் வந்து எடுத்து கையில் வச்சு பார்க்குறேன். அப்படியே எடுத்து பார்த்தோன்னே நல்லா ட்ரை ஆகிட்டு கையில் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து பழைய தூக்கி போடக்கூடிய ஓடினில் பாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிலேயே வந்து இதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஓடினில் ரெடி ஆகிடுச்சு. ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஓல்டு பாக்ஸ் இருக்குது அப்படின்றனால நான் அதில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே நான் மாட்டி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 ரூபாய் செலவில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டை நறுமணமாக வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்து இது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்கா இதில் உள்ள ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி பர்ஃப்யூம்லாம் இருக்கும்ல வீட்டில், அந்த பர்ஃப்யூம் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்க அப்படின்னாலே போதும். அதோடைய வாசம் அப்படியே நல்லா நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால இதில் உள்ள வாசனை அப்படியே தக்க வச்சுட்டு நமக்கு ஏர் மூலியமாக
சீக்கிரமாக நமக்கு அப்படியே ரிலீவ் பண்ணிவிடும். ஸோ ரொம்ப சூப்பரான நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் வீட்லேயே செய்கிறது பார்த்தோம். ரூம் ஃப்ரெஷ்னர் நீங்கள் இதை வந்து இந்த ரூம்குள்ளே எந்த மூலையில் வேணாலும் மாட்டி வச்சிட்டிங்கனாலும் வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.